வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சித்திக் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்துல விஸ்வகர்மா யோஜனா அந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்தாது. பாரம்பரிய தொழில்கள் அப்படின்னா அந்த தொழில்களை ஊக்குவிப்பதற்கு அல்லது அந்த தொழில் செய்பவர்களை ஆதரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு மாற்று திட்டம் செய்து கொள்ளும். ஆனால் சாதிய அடிப்படையில் குலத்தொழிலை ஊக்குவிக்கின்ற விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆதரிக்காது அப்படின்னு முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் இவ்வளவு விஸ்வகர்மா திட்டம் அறிவிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு, அதற்கு ஏன் இவ்வளவு தாமதமான ஒரு மறுப்பு, அல்லது ஏன் இப்போது இது பேசுபொருளா மாறி இருக்கு? முதல்ல இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறதே அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு தொழிலை ஊக்குவிப்பதோ இல்லை கைவினை கலைஞர்களுக்கான ஒரு மேம்பாடோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த திட்டம் அந்த காலகட்டத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பை நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். இது ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கான திட்டம் இல்ல, சாதிய அடுக்குமுறையை மேம்படுத்துவதற்கான வலதுசாரி சிந்தனையாளர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த மூளைகளால் தீட்டப்பட்டிருக்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துக்கு எப்பவுமே பிஜேபி கொண்டு வர திட்டங்களுக்கு எப்படி RSS பேக்கப்ல இருந்து அவங்களுடைய திட்டங்கள் கொண்டு வரப்படுமோ அதே மாதிரியான ஒரு திட்டம். இது விஸ்வகர்மா யோஜனா திட்டம் கிடையாது. இது ஒரு விஷமத்தனமான திட்டம் அப்படிங்கிறதுதான் தமிழ்நாட்டினுடைய பார்வையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வையாகவும் இருந்திருக்கு. இப்போ இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு எதிர்க்குது அப்படின்னதும் தொடர்ந்து அவதூறு பரப்புற கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு தொழிலை மேம்படுத்துறதுக்கு லோன் எல்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீம் தானே, இதை ஏன் தமிழ்நாடு அரசு எதிர்க்குது அப்படின்னா, இந்த திட்டம் என்ன சொல்றாங்க, இந்த திட்டத்தின் அடிப்படையில நீங்க எந்த தொழில் செருப்பு தைக்கிறவர் நாங்க செருப்பு தைச்சிட்டு இருக்கிறோம்னு பாரம்பரியமாக நாங்கள் செருப்பு தைக்கக்கூடியவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கணுமா, முடிதிருத்தக்கூடியவர்கள் நாங்கள் பாரம்பரியமாக முடிதிருத்தக்கூடியவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கணுமா, சர்டிபிகேட் கொடுத்துட்டு இனி நான் முடிதிருத்த கடை தான் திறக்க போறேன், இனி நான் செருப்பு தைக்கும் தொழிலை தான் செய்ய போறேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு ஒன்றிய அரசு அவர்களுக்கான நிவாரணங்களையோ இல்ல அந்த மாதிரி லோன்ஸையோ ஸ்கீமையோ நாங்க ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது, இது மிக கொடுமையான, தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலமாக எதையெல்லாம் நாம் எதிர்த்து வந்திருக்கிறோமோ அதை நாங்க ஊசியில அப்படியே லைட்டா கொண்டு திணிக்கிற மாதிரி ஒன்றிய அரசு திணிக்க நினைக்குது. இது ஒரு நவீன குலக்கல்வி திட்டம் அப்படிங்கறதுதான் திமுகவுடைய பார்வை. ஏன்னா இப்ப போயிட்டு இன்னும் நீங்க கேட்கலாம், ஏன் இது ஒரு நல்ல ஸ்கீம் தானே, நீங்க ஒரு இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு லோன் தராங்களே அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, எங்க அப்பா எங்க தாத்தா செருப்பு தைச்சுக்கிட்டு இருந்தா நான் செருப்பு தைக்கிற கடை வச்சாதான் லோன் தருவான். எங்க அப்பா தாத்தா இதுக்கு முன்னாடி முடிதிருத்தம் கூட செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப நான் முடிதிருத்தம் கூட செஞ்சாதான் லோன் தருவாங்கிறது. நீ இந்த 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 மாதிரியாக இருக்கக்கூடிய சாதியத்தையும் தொழிலையும் இணைத்து வாழக்கூடிய இந்த நாட்டுல அதே மாதிரியான நீங்க சாதி ரீதியாக இருக்கக்கூடிய தொழிலை செய்கிற போது உங்களுக்கு தருவோங்கிறது சாதிய அடுக்கு நிலையை அப்படியே தொடருவதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில தமிழ்நாடு அரசு இதை எதிர்க்குது. அதே வேளையில நம்ம இன்னொரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான தொழிலை முன்னேற்றுவதற்காக தொழில் திட்டங்களை தொடங்குவதற்கான பல ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம் ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டங்களில் இருக்கிற குளறுபடிகளை எதிர்க்கிற தமிழ்நாடு அதை சரியா நீங்க ஃபண்ட் ஆஃபர் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அந்த திட்டங்களை தமிழ்நாடு அரசு எதிர்க்கல. ஆனா விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தையே எதிர்ப்பதற்கான காரணம், இது ஒரு நவீன குலக்கல்வியாகவும் சாதி அடுக்குமுறையை அப்படியே கடைபிடிப்பதற்கான ஒரு திட்டமாகவும் இருக்குங்கிற அடிப்படையில தான் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியுங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான முன்னேற்றத்தை அடைவதற்கான திட்டங்கள் கொண்டு வரணும்னு. இப்போ ஒன்றிய அரசு கேட்குது, ஏன் இந்த மாதிரியான கைவினை கலைஞர்கள், வானதி சீனிவாசன் கேட்கிறாங்க, கைவினை கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. வானதி சீனிவாசன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். 1973 தமிழ்நாட்டில் கைவினை கலைஞர்களுக்கான மேம்பாட்டு கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொண்டு வந்திருக்கு. அந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடியவர்களுக்கு நாங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நடத்துறோம். இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க வெற்றி பெற்று வரக்கூடியவர்களுக்கு ஸ்டைஃபன்னா 7,500 ரூபாய் கொடுக்குறோம். ஆனா இது எல்லாமே கைவினை கலைஞர்கள் என்கிற இந்த விஷயத்தை இந்த பொருளை நான் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சேரலாம். உங்க அப்பாவோ தாத்தாவோ இந்த தொழிலை செஞ்சிருந்தா தான் நீங்க இதுல ஸ்கீம்ல ஆஃபர் இருக்கு, இந்த ஸ்கீம்ல நீங்க சேர முடியும்னு தமிழ்நாடு அரசு சொல்லல. தமிழ்நாடு 1973 கொண்டு வந்த அந்த மேம்பாட்டு கழகத்தில் கிடையாது.
ஆனா இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற விஸ்வகர்மா யோஜனா என் தாத்தாவும் பாட்டனும் இதைத்தான் செஞ்சிருக்கணும், அதை செஞ்சிருக்கிறத நீங்க செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு லோன் தருவேன்னு சொல்றது தமிழ்நாடு அரசு எதுக்கு? இல்ல இதுல இது மட்டும் இல்ல, பல்வேறு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு இப்படித்தான் செய்கிறது. விஸ்வகர்மா சமூகம்னே தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. இப்ப வானதி சீனிவாசன் பேசின அந்த வீடியோவை கூட பார்த்தோம். ஒரு மண்டபத்துல விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூட்டு வச்சு உங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நாங்க திட்டம் கொண்டு வர்றோம், ஆனா இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குது, நீங்க அவங்கள என்ன பதில் பேசியிருக்கீங்க, நீங்க அவங்களுக்கு எதிராக போராட வேணாமா அப்படின்னு அவங்க பேசுறாங்கல்ல. இப்ப அந்த சமுதாயத்திற்கு எதிரானதாக இது திசை திருப்புறாங்களே, இது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறது. இதுதான் சங்கிகளுடைய ஃபேக் ஃபேக்டரியோ சங்கிகளினுடைய சிந்தனை ஓட்டமோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த பல தலைவர்கள், நான் எந்த சமுதாயத்தினுடைய பேரையும் குறிப்பிட்டு சொல்லல, அந்த தலைவர்களினுடைய ஊர்வலத்தை நாங்க குடியரசு தின ஊர்வலத்துல நடத்தணும்னு தமிழ்நாடு அரசு அனுப்பின போது அதையெல்லாம் திருப்பி அனுப்பிச்ச ஒன்றிய அரசு. அதுல பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இருந்தாங்களே. அப்ப அதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை, சமுதாயங்களை ஒன்றிய அரசு, பாஜக, வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் அவமானப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது. ஆனா இந்த விஸ்வகர்மா யோஜனாங்கிறது இதே விஸ்வகர்மா சமூகத்துக்கான திட்டமா? இது விஸ்வகர்மா யோஜனாங்கிற பேர்ல நீங்க ஒரு குலக்கல்வியை கொண்டு வருவீங்க, அதுக்கு இந்தியில சமஸ்கிருதத்துல பல அர்த்தங்களை நீங்க சொல்லுவீங்க, கொண்டு வந்து நாங்க 100 ஆண்டு காலம் போராடி தமிழ்நாடுதான் இன்னைக்கு கல்வி கற்றால் முன்னேற முடியும்னு இந்தியாவுக்கே பாடம் எடுக்கிற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இன்னைக்கு நார்த் ஸ்டேட்ஸ்ல இருந்து பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து பாருங்க, தமிழ்நாட்டுல படிச்சவன் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல மென்பொருள் நிறுவனங்கள்ல ஹை அபிஷியல்ஸா இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு, தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிற இந்த குலக்கல்வி திட்டம் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம்னு பெரியார் காலத்துல இருந்து போராடி இருக்கிறதனுடைய நிலைமை, போராட்டங்களினுடைய வெற்றி. அப்படி இருக்கும்போது வானதி சீனிவாசன் இப்படிதான் நீங்க பிஜேபியினுடைய நோக்கமே இதுதான், ஒரு இனக்கலவரத்தை தூண்டுவது, சாதிய கலவரத்தை தூண்டுவது, மதவாதத்தை தூண்டுவது. அந்த மதவாதத்தை தூண்டுறதுக்கு என்னென்ன ஆயுதங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் பேசுறது. இப்போ விஸ்வகர்மா அப்படிங்கிற அந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கும் அந்த சமூகத்திற்கு எதிரான பேச்சாது. அந்த சமுதாயத்தை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறதா, இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவி திட்டமோ நலத்திட்டங்களே தமிழ்நாடு அரசு ஏதாவது பாதிக்கப்படுதா? இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற விஸ்வகர்மா என்று சொல்லப்படுகிற அந்த மக்களும் கூட இந்த பேச்சுக்கு கண்டனத்தை தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. வானதி சீனிவாசனுடைய பேச்சு, தமிழ்நாடு அரசெல்லாம் எங்களை எதிர்க்கலங்க, நீங்க எதுக்குங்க அரசுக்கும் எங்களுக்கும் மோதல் போக்கு இருக்கிற மாதிரி காட்டுறீங்க, நாங்க தமிழ்நாடு அரசு இங்க நலத்திட்டங்கள் கொண்டு வருகிற போது அதுல எல்லா சமுதாயமும் பலன் அடையுது, எல்லாருக்குமான திட்டங்களை கொண்டு வரீங்க. நீங்க கேட்கும் போது ஒரு கேள்வி கேட்டீங்க, பிஜேபி கொண்டு வருகிற எல்லா திட்டத்தையும் இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்க்குது, இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குதுன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன நல்ல திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, அதை தமிழ்நாடு அரசு எதிர்த்துருச்சு. மழை வெள்ளம் வருது, மழை வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுங்க, எங்களுடைய வரி பணத்துல இருந்து கொடுங்கன்னு கேட்கிறோம், நாங்க கட்டியிருக்கிற பணத்துல இருந்து கொடுங்கன்னு கேட்கிறோம். தமிழ்நாட்டு கிடையாது. இதே ஒரிசால ஒரு புயல் வருது, பீகார்ல ஒரு புயல் வருதுன்னா அடுத்த நாளே போய் கோடி கணக்குல குஜராத்ல மோடி போய் கொடுக்கிறாரு, போய் நிக்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னா பிஜேபி எதிர்ப்போம். எங்களுக்கு இருக்கக்கூடிய நீட்டை கொண்டு வந்து நீங்க திணிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி நீங்களாக சட்டமன்றத்துல அனைத்து கட்சிகளுமே இன்னைக்கு நீட்டை நாங்க எதிர்க்கிறோம்னு பேசுறோம். நீட்டுங்கிறதே எங்களுடைய கல்வி உரிமையை பாதிக்குதுன்னு சொல்றோம். நீட்டு படிச்சாதான் மருத்துவர் ஆக முடியும்னா, இல்ல நீ போய் செருப்பு தைக்கிற கடையை நடத்துன்னு பிஜேபி சொல்லுதுன்னா, இல்ல நாங்க மருத்துவம் தான் படிப்போம், நீ என்ன செருப்பு தைக்க சொன்னா உன்னை எதிர்ப்போம்னு தமிழ்நாடு எதிர்க்குது, தமிழ்நாடு அரசு எதிர்க்குது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும், என்ஐஏவா இருக்கட்டும், இந்த மாதிரி சட்டங்கள் வருகிற போது இது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியா இஸ் செகுலர் ஸ்டேட், எல்லாருக்குமான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், தமிழ்நாட்டுல வந்து நீ மதக்கலவரத்தை ஏற்படுத்தாத இந்த திட்டங்களை கொண்டு வந்தா நாங்க எதிர்ப்போம்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அப்போ பிஜேபி தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக திட்டங்களை கொண்டு வருகிற போது திமுக எதிர்த்திருக்கிறது, தமிழ்நாடு அரசு. இதுல பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இன்னும் வெரி சிம்பிளா சொல்லிடுறாங்க. பெரியார் ஒரு விஷயத்த சொன்னார், பாப்பா எதை கொண்டு வந்தாலும் சந்தேகப்படு, அவன் என்ன சொன்னாலும் சந்தேகப்படுன்னு சொன்னார். அதே மாதிரிதான் நாங்களும் சொல்றோம், பிஜேபி என்ன செய்தாலும் நாங்கள் சந்தேகப்படுவோம். ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி இருக்கு. கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதில்லை, எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது பிஜேபி கொண்டு வரக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான திட்டங்களை தான் நாங்க எதிர்க்கிறோம். ஏன் நம்ம ஒரு சவால் விடுவோமே பிஜேபிக்கு, நாங்க இந்த நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தோம், தமிழ்நாடு இதெல்லாம் எதிர்த்துருச்சு அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அது
திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம், இல்ல இந்த மாதிரியான சமூக நீதியின் மீது தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம், அதெல்லாம் திமுக எதிர்த்துருச்சு, எதிர்க்கலாமான்னு கேட்க சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு திட்டம் கூட அப்படி இருக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் போராடி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையை சேதப்படுத்த, களங்கப்படுத்த திட்டங்களை பிஜேபி கொண்டு வந்தா, அவங்களுடைய பார்வை இருந்தா அதை தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும். இன்னொரு பக்கம் சீமான் தன்னை அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நான் போய் ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா என்னைய சங்கின்னு சொல்றாங்க. அப்ப அதே நபர் கூட மேடையை பகிர்ந்து கொண்ட ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் என்ன அங்கி, என்ன சங்கி, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி காமெடியா தான் பாக்குறேன். இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சிரிப்பொலி, ஆதித்யா, இந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சோசியல் மீடியால பரிதாபங்கள், இந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்களுக்கான போரிங் டைம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பார்த்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னா சீமானுடைய பேச்சுகளை நம்ம கேட்கலாம். சற்றும் ஒரு அரசியல் தலைவரா அப்படி நகைச்சுவையா மதிப்பிடுவது சரியா? நானாக நகைச்சுவையா மதிப்பிடுறேன், அவரே நகைச்சுவையா தான் பேசுவாரு. வாட் ப்ரோ, ஹவு ப்ரோன்னு பேசுவாரு அவரு. இதே மாதிரி ப்ரோன்னு யாரும் பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான காமெடி சேனல்ஸ்ல இருக்கக்கூடியவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சீமான நான் நகைச்சுவையா பாக்குறதோ பேசுறதோ ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க கூட இருக்கிறவங்களே அவர் நகைச்சுவையாவும் காமெடியாவும் தான் பாக்குறாங்க, பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப இடைமறிச்சு இந்த கேள்வி இந்திரகுமார் கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இருந்துட்டு போகுது. இப்போ சீமா என்ன கேட்டீங்க? சூப்பர் ஸ்டாரா? அரசியல் சூப்பர் ஸ்டார். இதுக்கு மேல இதை நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ரஜினி அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? நம்ம யாரும் எதிர்க்கலையே, நம்ம ஏன் அவரை போய் எதிர்க்க போறோம்? நீ யாரையோ போய் பாருங்க. நீங்க பாக்குறதுனால இப்ப இங்க ஏதாச்சும் நடக்க போதா? சோசியல் மீடியால என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, மானத்தமிழனா மராட்டியனா அப்படின்னு கேட்போம். ரஜினிய பார்த்துன்னு கேட்டீங்க, இப்ப போய் கை கட்டி பவ்யமா நிக்கிறீங்களே ஏன் சீமான்னு நம்ம கேட்கல, சோசியல் மீடியால இருக்கிறவங்க கேக்குறாங்க. அப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கும்போது, மானத்தமிழனா மராட்டியனான்னு கேட்டவன் எதுக்கு போய் மராட்டியன் கிட்ட கை கட்டி நின்னீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம என்னைக்காவது திராவிடர் இயக்கத்துல இருக்கக்கூடியவங்களோ, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடியவங்களோ இனத்தின் பெயரால் இல்லைன்னா ஒருத்தர் இருக்கக்கூடிய வேறு மாநிலத்தின் பெயரால் அவங்களை நம்ம தாழ்த்தியோ தரைக்குறைவாகவோ இது வரைக்கும் பேசிக்கிறோமா? ரஜினிகாந்த் படம் நடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? தமிழ்நாட்டில் ரஜினிகாந்துக்கு வாழவே உரிமை இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? எல்லோருக்கும் எல்லாம் உரிமை இருக்கு, ஜனநாயகமா தான் நம்ம பேசுறோம். அந்த ஜனநாயகத்துக்கு எதிராக இவர் பேசிட்டு இன்னைக்கு போய் அவர்கிட்ட கை கட்டி ஏன் நிக்கிறாருன்னா எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. திமுகவை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ரஜினியாக இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அவர்களுக்கான எந்த அவர்களை தரைக்குறைவாவோ, இப்ப மராட்டியத்துல இருந்து ரஜினிகாந்த் வந்திருக்காரு, அவர் தமிழ்நாட்டுல படம் அடிக்கூடாதுன்னு திமுக சொல்லியிருக்கா? இல்ல திராவிட இயக்கத்துல இந்த மாதிரியான கருத்துக்களை பேசிருக்காரு. எல்லோருக்கும் எல்லாம் சமநீதி சம உரிமைன்னு நம்ம பேசுறோம். அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு இடத்துல நான் ஒருத்தரை பிளவுபடுத்தி வேறுபடுத்தி பேசினாரு சீமான், சங்கி சீமான் அப்படிதான் பேசினாரு. அப்போ நீங்க உங்களுக்கு தேவைங்கும் போது மனிதர்களுக்குள்ள அவரை சங்கின்னு சொல்றதுதான் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சங்கின்னு சொல்றது ஏன்? நான் சங்கி கிடையாது, ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தட் ப்ரோ அப்படின்றது. சங்கிக்குதான் அவரே என்னமோ மீனிங் சொன்னாரு ரீசெண்டா. என்ன சொன்னாரு? சங்கி சக தோழன். அப்புறம் ஏன் உனக்கு கோபம் வருது? நீதான் யாரோட தோழன் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. மோடியின் தோழன் சீமான், அமித்ஷாவின் தோழன் சீமான், அண்ணாமலையின் தோழன் சீமான், ஹெச் ராஜாவின் தோழன் சீமான், அதுதான் சங்கி சீமான். இதுல நீங்க தான் சகத்தோழன்னு சொன்னீங்க, அப்புறம் திரும்ப ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேக்குறீங்க. லாஜிக்கலாவே நான் பதில் சொல்றேன். ஏன் சீமான சங்கின்னு சொல்றோம்னு லாஜிக்கலா பதில் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மதத்தின் பெயரால் பிளவுவாதத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது பிஜேபி, இனத்தின் பெயரால் பிளவுவாதத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது சங்கி சீமான். அப்போ ஒரு மொழியால் ஒருத்தர் இந்த தேசத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடியது பிஜேபி, சீமான். அதே மாதிரி ஒரு ஏற்றுக்கொண்ட அந்த வழிபாட்டு முறையின் காரணமாக அவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லைன்னு பிஜேபி. அப்ப எல்லா விதத்திலயும் நீங்க ஒரு சங்கியா தானே இருக்கீங்க. அவர்களுடைய அந்த பிரித்தாளும் தத்துவத்தை தானே இன்னைக்கு சீமான் இங்க கடைபிடிக்கிறாரு. ஏங்க இன்னைக்கு வரைக்கும் சீமான் என்கிற அந்த சங்கி அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக என்னைக்காச்சும் பேசியிருக்காரா? தமிழ்நாட்டுல அவர் என்ன பேசணும்?
நான் சங்கிக்கு எதிரானவர் அப்படின்னா அவர் என்ன பேசணும்? குடியுரிமை திருத்த சட்டம் வந்துச்சு, நீட் வந்துச்சு, நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஊடகத்துல உட்கார்ந்து இந்திரகுமார் என்ன பேசுறாரு, சித்திக் என்ன பேசுறாரு, திராவிட இயக்கத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய அவர்கள் என்ன பேசுறாங்க? எங்களுக்கான கல்வி உரிமை பாதிக்கப்படக்கூடாது, எங்களுக்கான மருத்துவ கட்டமைப்பு சேதப்படுத்தப்படக்கூடாது, நூறாண்டுகளாக போராடி வந்திருக்கிற சமூக நீதிக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்பட்டக்கூடாது நம்ம பேசுறோம். சீமான் என்ன பேசிட்டு இருக்காரு? அப்ப அவர் சங்கிதான், அவர் சங்கின்னு தான் சொல்லுவோம். அத சங்கின்னு சொல்றதெல்லாம் விடுங்க, அவர் ஒரு ஆதித்யா சேனலுங்க. இப்ப லேட்டஸ்டா 2K ட்ரெண்ட்ல சொல்லணும்னா அவர் ஒரு விஜய் சித்து வீலாகு, அவ்வளவுதான் சீமான். நீங்க சீமான வந்து ஒரு அரசியல் தலைவர் விஜய் சித்து வீலாக்ஸ் வந்து நல்லா இருக்கும். விஜய் சித்து வீலாக்ஸ்ல வந்து அரசியல் ரீதியான தெளிவோட அவங்க பல நேரங்கள்ல பேசுவாங்க. அது நல்ல சேனல் இல்லையா? தெளிவான மனிதர்களோட தான் கம்பேர் பண்ணணும்னா யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஒரு பொலிட்டிக்கலா வந்து அவர் கிடையாது. அவர் ஒரு இப்ப யூடியூப்லயே சோசியல் மீடியால கேட்டகரி பண்றாங்கல்ல சேனல்ல, இது பொலிட்டிக்கல் சேனல், என்டர்டைன்மெண்ட் சேனல் கேட்டகரி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி சீமான வந்து நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலா கேட்டகரி பண்ணுங்கன்னு சொல்றேன். அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணாதீங்க. அவர் ஒரு ஹியூமர் சேனல், ஒரு பொலிட்டிக்கல் சேனல் கிடையாது. ஒரு ஹியூமர், ஒரு என்டர்டைன்மெண்ட், போரிங் கதை கேட்போம்லங்க. இப்ப குழந்தைங்க எல்லாம் கார்ட்டூன் சேனல் பார்க்குது. சரி, விஜய் சித்து வீலாக்ஸ் ஒரு கார்ட்டூன் சேனல் வச்சுக்கோங்க. கார்ட்டூன் சேனல்ல தான் ஆமை கதை, ஆமா வந்து ஓட்டுல ஏறி பறந்து போச்சு அப்படின்னு குழந்தைங்களுக்கு வந்து டோரா பூச்சி சொல்லுவாங்க. குழந்தைங்களை ஐ ஜாலி அப்படின்னு கை தட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் சீமான். ஏதாவது டோரா பூச்சி கதை சொல்லுவாரு, அதை அந்த கூட்டத்துல டோரா அப்படின்னு பார்ப்பாங்க. அவ்வளவுதான் சீமான். நிறைவா ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்ப சீமான் மட்டுமல்ல, ராமதாஸ் அவர்களையும் அவமதித்திருப்பதாக பாமகவினர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஒரு மூத்த தலைவரா இப்படியா பேசுறது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லியிலிருந்து வருத்தப்பட்டிருக்கிறார். பாமக பாலு தலைமையில ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. இது ஏன் அப்படி பேசணும்? ஒண்ணும் பேசலையே. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது அவர் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? ஏன் அன்புமணி ராமதாஸுக்கு நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் எதிர்த்து நான் டெய்லி பார்லிமெண்ட் கரெக்டா போயிருவேன், எங்களுக்கு வேலை இருக்குன்னு காட்டிருங்களேன், சேலஞ்ச் அப்படி எடுத்துக்கோங்களேன். முதலமைச்சர் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் உழைக்கிறார். துணை முதலமைச்சர் நாள்தோறும் உழைக்கிறார். அன்புமணி ராமதாசனுடைய பார்லிமெண்ட் அட்டெண்டன்ஸ் என்ன, அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் என்ன, ஹையஸ்ட் ஆப்சன்டீஸ் பட்ட லிஸ்ட்ல தான் எப்பவுமே அவர் இருப்பாரு. அப்போ உங்களுக்கு வேற வேலை இல்ல, இப்படிதான் பேசுவாங்கன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர்களை கௌரவப்படுத்துவதற்கான மணிமண்டபத்தை அடிக்கல் நாட்டுகிற விழாவில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பங்கெடுக்கிறார். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் தான் ராமதாஸ் அவர்கள் அன்றைக்கு போராடியதை எம்ஜிஆர் அவர்கள் வந்து உட்கார்ந்து பேச கூட தயாரா இல்ல. அவர் எம்ஜிஆர் அழைத்து கூட பேசுவதற்கு துப்பாக்கி சூடு நடத்தினார். துப்பாக்கி சூடு நடத்தினார். ஆனால் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் தான் கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன இடஒதுக்கீடா பிரச்சனைன்னு சொல்லி அவர்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இணைத்து எம்பிசி கேட்டகரியில கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வாழுகிற வன்னிய மக்களுக்கு, வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த அவர்கள் போராடியவர்களுக்கான அந்த மக்களை பென்ஷன், அவங்களை வந்து ஒரு போராளிகளாக கருதி அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் உயிர் நீத்தவர்களுக்கு பென்ஷன் கொடுத்தது யாரு? திமுக. இன்னைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறது யாரு? திமுக. அப்போ வாழ்நாள் முழுவதும் நாங்க தான் இந்த மக்களுக்கு அத்தாரிட்டின்னு சொல்ற ராமதாஸ் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டி பேசி இருக்கணுமா, வாழ்த்து பேசி இருக்கணுமா? இவர் என்ன இன்னைக்கு அரசியல் நாடகம் போட்டு இருக்கிற போது அதை பார்த்து தமிழ்நாடு அமைதியாக இருக்குமா? இல்லன்னா திமுக தலைவர் சொல்லி இருக்கக்கூடிய பதில் ஏதாவது தவறு இருக்குன்னு வன்னிய மக்கள் சொல்லுவாங்களா முதல்ல? இன்னைக்கு அந்த பார்வை முதல்ல முன்வைக்க முடியுமா? அப்போ ராமதாஸ் அவர்கள் கொஞ்சமாவது அவர் அரசியல் காலகட்டத்தில் துவங்கிய போது அவர் பெரியார, மார்க்ஸ கையில் எடுத்துட்டு வந்த ராமதாஸ் ஒரு கட்டத்துல, ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்டத்துல இது தலித் வெறுப்பு அரசியல் முன்னெடுத்தவர் தமிழ்நாட்டுல. தலித் அல்லாத கூட்டமைப்புகளை உருவாக்கியவர் தமிழ்நாட்டுல. அப்ப தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கியவர் வெறுப்பு அரசியலுக்கு, பிஜேபிக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய செயல்பாட்டுகளை அமைத்துக் கொண்டவர். அப்படி இருக்கிற ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. இதுல இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது அது ஒரு அடையாளம். அது ஏதோ நாங்களும் இங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம். இப்ப நமக்கு தெரியும் யாரை எதிர்த்து பேசினா, இங்க நம்ம சினிமால எல்லாம் டைலாக் சொல்லுவாங்க, யாரு மிகப்பெரிய ஆளுமையான ஒருத்தர் இருக்காரோ அவரை எதிர்த்து பேசினாதான் நம்மளும் இங்க இருக்கிறோம்னு காமிச்சுக்க முடியும். அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவில்
உயர்ந்த இடத்துல இருக்கிற தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அப்ப அவரை எதிர்த்து பேசினாதான் நம்முடைய இருப்பையும் அரசியலில் காட்டிக்கொள்ள முடியுங்கிற அடிப்படையில தான் பாமகவினுடைய இந்த போராட்டமும் ராமதாஸ் அவர்களுடைய இந்த பேச்சையும் நம்ம பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.